ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ரிசப்ஷன் ஏரியா வந்து நம்ம பார்ப்போம். சின்ன ரிசப்ஷன் தான், ஆனால் குவைட் கம்ஃபர்டபுள். வாங்க உள்ள வந்து பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது, இது எல்லாமே மேனுவல் ரெக்கார்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வித்யா இருக்காங்க, இவங்க ரிசப்ஷனிஸ்ட். அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் கூட வந்து வந்திருக்கும். ஒரு 2 people மேபி 3 people வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த செக்இன் ப்ரொசீஜர் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து இதுலேருந்து டைரெக்டாக வந்து கேப்டீரியா வழியாக உள்ள போயிடலாம். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம இந்த பைக்கர் ஸ்டாப் அந்த கேட்டகரி டைப் ஆஃப் ரூம்ஸ் என்ன வச்சுருக்காங்கன்றத போய் பார்க்க போகிறோம். ரூமில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ரூமுடைய என்ன தத்ரூபமான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்றத மிஸ்டர் ரிச்சர்ட் சொல்லுவாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சார் மொத்தம் வந்துட்டு இந்த ரூமில் வந்துட்டு 26 மெம்பர் அலௌட் இருக்கு. 26. ஓகே, அதாவது நீங்கள் மொத்தம்னா நீங்கள் டோட்டலாக இந்த பில்டிங்குள்ள மட்டும் இந்த இதில் எத்தனை பில்டிங் ரூம்ஸ்? 5 ரூம் வரும் சார். 5 டைப் ஆஃப் ரூம்ஸ். ஐ மீன் 5 ரூம்ஸ் வச்சிருக்கீங்க. எல்லாமே டார்மெட்ரி டைப், எல்லாம் டார்கர் பெட் மாதிரி எல்லாம் பைக்ல. சரி, ஸோ மொத்தம் வந்து இது 26 பேர். இந்த மொத்தம் 26 பேர் இருந்தாங்க. இதை வந்து நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டல் கொடுக்குறீங்க? என்ன மாதிரி பீப்புள் கொடுக்குறீங்க? இப்போ ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? சார் இல்ல, ஒன்லி ஃபார் த பைக்கர்ஸ் மட்டும் தான். ஓ, ஒன்லி பைக்கர்ஸ். சிங்கிள் பீப்புள். இப்போ இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். மேல் ஃபீமேல் இவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே இடம் தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல வந்து நீங்க செப்பரேட்டா ஸ்டே பண்ண வைக்கிறீங்க? சார் இப்போ செப்பரேட்டா ஒரு 5 பேர் அந்த மாதிரி வர மாச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அகாமடேஷன். அப்போ ஒரே ஒரு லேடி வர்றாங்க, ஒரே ஒரு லேடிக்கு வந்து நீங்க அகாமடேஷன் கொடுக்குறோம். மிக்சட் டாம்னா அது எல்லாமே சேர்ந்து தான் வரும். அப்போ வந்து இது வந்து மிக்ஸ்டு கேட்டகரி தான். சரி கேட்டகரியா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் இதெல்லாம் வந்து பயஸ்லாம் கிடையாது. பட் அவங்க சேஃபா தான், அவங்க சேஃப் ஹாப்பியா தான் இருக்காங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க வந்து ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கு. ஆமா, ரைட்டா? பரவாயில்ல. ஓகே சார். இது வந்துட்டு 6 sharing bedroom சார். நான் டவல் ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். ஓகே, தென் ஹாட் வாட்டர். ஓகே, ஹாட் வாட்டர் 24 hours இந்த ரூம்ஸ்ல மட்டும். ஓகே, 24 hours. அதுக்கு ஒரு சார்ஜர் பாயிண்ட், தென் ரீடிங் லேம்போட. ஓகே ஓகே, ஒரு பெட்டுக்கும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து உள்ள என்ட்ரி ஆனோன்னா இது ஒரு சின்ன சிட் அவுட் வச்சுருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் பிளேஸ் தான். இங்கே உட்காந்து நீங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறா, இல்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னாலும் ஒரு கப் காஃபி வச்சு இங்கே குடிக்கிறதுனா கூட நீங்கள் குடிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான். கம்ஃபர்டபுளாக இருக்கும், சன்ஷேட் இருக்குது, கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பைக்கர்ஸ் கேட்டகரியை வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த கேட்டகரி ஆஃப் ரூம்ஸ் வந்து என்னன்றதை பார்க்க போகிறோம். இப்போ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் யாரு? அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். இந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். இவரை பற்றி ஒரு டீட்டெயில் நான் சொல்கிறேன். நம்ம வீடியோ முடிச்சோன்னே நான் வந்து அவங்களுக்கு அந்த டீட்டெயிலை தரேன். முதல் ரூம்ஸை கவர் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ரூம் நம்பர் 201க்கு வந்திருக்கோம். சார் வந்து நமக்கு இந்த ரூமை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நம்ம இந்த ரூமுடைய ப்ரைஸிங்கும் கேட்டுக்கிடுவோம். சீசனுடைய ரேட்ஸ் என்ன, ஆஃப் சீசனுடைய ரேட்ஸ் என்ன, இது வேற ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா அப்படின்றத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். உள்ள போய் பார்த்துக்கலாம். சொல்லலாமா? போகலாம். ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் ரூம், கிங் சைஸ் பெட்ரூம், டபுள் பெட்ரூம். நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இதுதான் மெயின். ஸோ உங்களுக்கு நல்ல வார்மாக இருக்கும், பிளாங்கெட் நல்லா இருக்குது, பில்லோஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, சாஃப்ட் பில்லோஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூஸ். ஒன்று நீங்கள் ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் லேப்டாப் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, ஃபுட் ஏதாவது எடுக்கணும்னா கூட உங்களுக்கு சேரோடு சேர்த்து வந்து அட்டாச் ஆகிருக்கு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேர் கிடையாது ஆக்சுவலாக, இது ஒரு ஸ்டூல் தான். ஸ்டூல் குஷன் இருக்குது, நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ பேக் பெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உட்காந்து பார்த்துக்கலாம், உண்மையில கம்ஃபர்டபுளாக தான். ஓகே ரைட்.
ஸோ இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு. அது போக வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த அட்டாச் டாய்லெட் இருக்கு இல்லையா, இந்த டாய்லெட் எப்படி இருக்குன்றது வந்துடும். ஸோ பிரைவேட் ரூம் வித் பிரைவேட் டாய்லெட் தான். ஸோ வாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட், ஆஸ் யூஷுவல் வெஸ்டர்ன் கிளாசெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக வந்து பாத்தீங்கன்னா ஹில்ஸ்ல இருக்கும் இல்லையா, ஹில்ஸுக்கு வந்து நமக்கு தேவை ஹாட் வாட்டர். முந்தி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ்டா வந்து ஹாட் வாட்டர் வச்சிருந்தாங்க, உங்களுக்கு காலை டைம்ல மட்டும்தான் கிடைக்கும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலா எல்லா காட்டேஜஸும் சரி, எல்லா ரூம்ஸும் சரி, உங்களுக்கு கீசரோட அட்டாச் ஆகி வந்துருது. இப்போ பாத்தீங்கன்னா உள்ள கீசர் இருக்கு. இப்போ கீசர் இருக்கிறதுனால என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு எப்போ ஹாட் வாட்டர் தேவையோ நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறந்துடாம ஆனால் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, அப்படியே போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அது வந்து கரண்ட்டை வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்மளால என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு செஞ்சு நம்ம சேவ் பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் நான் வந்து எப்பயுமே நான் சொல்ற விஷயம் தான், நம்மளால முடிஞ்சதுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பிளேஸை வந்து சுத்தமா வைங்க. போற இடங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் எந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் அந்த இடத்த வந்து டிட்டர் பண்ணாதீங்க. அதாவது குப்பையோ பேக்கெட்ஸோ எதுவுமே போடாம கிளியரா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ஸோ நோ இஷ்யூஸ், டிவி வைஸ் நோ இஷ்யூஸ். இந்த ரூமை பத்தி சில டீட்டெயில்ஸ் நம்ம கேட்போம். சார் சொல்லுங்க, இந்த ரூமுடைய பிரைஸ் என்ன, இந்த ரூமுடைய நேம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நேம் வச்சிருக்கீங்களா? சார் ஆக்சுவலாக இதோட நேம் பேர் வந்துட்டுனா ப்ரைவேட் ரூம் தான் சார். பிரைவேட் ரூம். ஓகே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த அன்சீசனுக்குன்னா 1500 rupees ரூம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. சீசன் டைம்ல சேம் அதே 3000 rupees. ஓகே. ஸோ ஆஃப் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 1500, சீசன் டைம்ல வந்து டபுள் பிரைஸ். இது எல்லா இடத்துலயும் ஓகே. ஆனா வந்து உங்களுக்கு சீசன்ல கொடுக்கறதுக்கு வந்து ரூம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். இதெல்லாம் வந்தாலும் எங்களுக்கு டிமாண்ட் தான் ஆகும். ஸோ இன்னொரு கேள்வி, செக் இன் செக் அவுட் இது வந்து என்ன கணக்கு வச்சிருக்கீங்க? 12 hours 12 to 12, அதாவது 12 noon செக் இன். இப்போ வந்து என்ன அப்படின்னா மத்தியானம் 12 மணிக்கு செக் இன் ஆகணும், அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்குள்ள செக் அவுட் ஆகணும். அதுதான் சார் டைம். நீங்க கிரேஸ் டைம் ஏதாவது கொடுக்குறீங்களா? 1 hour இந்த மாதிரி ஏதாவது கிரேஸ்? சார் நான் ஒன்னா எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வர மாதிரி நான் ஃப்ரெஷ் அப் நாங்கள் வேற ரூம் கொடுத்துருவோம் சார். ஓகே. அதாவது சீசன் டைமோ ஆஃப் சீசன் டைம் எப்படின்னா உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்கு. அது கெஸ்டோட கம்ஃபர்டபுள் தான். மேக்ஸிமம் வந்து நீங்க ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன் கரெக்ட். அதுதான். சரி வாங்க, நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன டைப் சார்? நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி ரூம். ஃபேமிலி ரூம் சார் டார்மெட்ரி. ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம்.